வணக்கம். தென்னாட்டில் பாடல் பெற்ற வைணவ தலங்களுள் இவ்வூர் பெரியதொரு பிரார்த்தனை தலமாய் விளங்குவதை நாடும் நகரமும் நன்கு அறியும். இங்கு நாள்தோறும் எண்ணற்ற பக்தர்கள் வந்து தங்கள் பிரார்த்தனைகளை பல்வேறு வகையில் செலுத்தி பகவானை வழிபட்டு செல்கின்றனர். பல லட்சம் மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தென் திருப்பதி என பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ உப்புளியப்பன் திருக்கோவிலின் பெருமைகளை பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இத்தலம் ஆகாச நகரம், வைகுண்ட நகரம், திருவிண்ணகர், உப்புளியப்பன் சந்நிதி, உப்புளியப்பன் சந்நிதி முதலிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இங்குள்ள எம்பெருமானுக்கு திருவிண்ணகர் அப்பன், தன்னொப்பாரில்லப்பன், உப்பிலியப்பன், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்ற திருநாமங்களும், இங்குள்ள பிராட்டிக்கு பூமி தேவி, பூதேவி, பூமி நாச்சியார், தரணி தேவி, வசுந்தரை என்ற திருநாமங்களும் வழங்குகின்றன. இத்தலத்தில் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலும், நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலும் எழுந்தருளியுள்ளனர். மார்க்கண்டேயர் தெற்கு நோக்கி அமர்ந்து கன்னிகாதானம் செய்யும் கோலத்தில் காட்சி தருகின்றார். இங்குள்ள எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு 5 வடிவங்களுடன் காட்சியளித்ததாக தெரிகின்றது. அவை என்னவென்றால் பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், திருவிண்ணகரப்பன் என்பனவாகும். இத்தலத்தை பற்றியும் இங்குள்ள பெருமானை பற்றியும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்கள் பாடியுள்ளனர். இந்த திவ்ய தேசத்தின் தனி பெருமை என்னவென்றால், நம்மாழ்வார் எம்பெருமானை பிரிந்து வருந்தி நின்ற நிலையில் இத்தலத்து எம்பெருமான் தானே மேல் விழுந்து ஆழ்வாரை அணைத்து கழித்த தலமாதலின் இதை எந்நாளும் பிரியாது எம்பெருமான் இங்கு நித்தியவாசம் செய்வதாய் முன்னோர்கள் கூறுகின்றனர். இங்கு கருடன், காவேரி, தர்மதேவதை, மார்க்கண்டேயர் ஆகிய 4வருக்கும் இத்தலத்து எம்பெருமான் காட்சியளித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இங்குள்ள விமானத்தின் பெயர் சுத்தானந்தம், அதாவது சுத்தம் பிளஸ் ஆனந்தம் என்பதாகும். இது மிக புனிதமாய் சேவிப்பவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. இந்த கஷேத்திரம் மார்க்கண்டேய முனிவரின் அருந்தவ பயனாய் எம்பெருமானும் பிராட்டியும் இங்கு அவதரித்து நித்தியவாசம் செய்த காரணமாக மார்க்கண்டேய கஷேத்திரம் என வழங்குகின்றது. இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்திற்கு புஷ்கரணி என்றும் அகோராத்திர புஷ்கரணி என்றும் பெயர்கள் உண்டு. இங்கு மற்றைய தலத்து பொய்கைகள் போலன்றி இதில் கால வரையறையின்றி இரவும் பகலும் நீராடலாம். ஆதலால் இப்பெயர் பெற்றது. இந்த ஆலயத்திற்கு வெளியே சாரங்க தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 4 குளங்கள் புராண புகழ் பெற்று விளங்குகின்றன. இந்த ஆலயத்திற்கு தெற்கே தக்ஷிண கங்கை, தக்ஷிண யமுனை, தக்ஷிண கோதாவரி என்னும் 3 புண்ணிய நதிகள் ஓடுகின்றன. இங்குள்ள எம்பெருமான் ஒரு பங்குனி மாதத்தில் ஏகாதசி கூடிய திருவோண நட்சத்திரத்தில் நண்பகலில் இத்தலத்தில் அவதரித்தார். இந்த அவதார தினத்தில் திருத்தேருடன் 9 நாள் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாய் நடக்கின்றது. இவ்வெம்பெருமான் பூமி பிராட்டியை ஐப்பசி மாதத்து திருவோண நாளன்று மணந்து கொண்டார். ஆண்டுதோறும் ஐப்பசி திருவோணத்தில் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கி பல வகை இசை நிகழ்ச்சிகளுடன் 12 நாள் நடந்து வருகிறது. இந்த ஆலயத்தின் விசேஷம் என்னவென்றால், உப்பு இல்லாமலே பகவானுக்கு சகல நைவேத்தியங்களும் செய்யப்படுகின்றன. லவணத்தையோ அதாவது உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சந்நிதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு போகக்கூடாது. அதை கொண்டு போவது இவ்வெம்பெருமானுக்கு செய்யும் அபச்சாரமாகும். அதனாலேயே இப்பெருமானுக்கு லவணவர்ஜித வேங்கடேசன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஆனால் கருடன் சந்நிதியின் முன்புறத்தில் அமைந்துள்ள
2 திருவடிகளில் மிளகு கலந்த லவணத்தை சேர்ப்பது தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும். அவ்வாறு செய்வதால் சரும நோய் முதலியன அணுகாது என்பது ஐதீகம். இந்த கோவிலில் தாயாருக்கென்று, அதாவது பூமி நாச்சியாருக்கென்று எந்தவித தனி சந்நிதியும் கிடையாது. அவர் பெருமாளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருப்பார். பூமி நாச்சியாரை பிரிந்து பெருமாள் மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தருள்கின்ற வழக்கம் கிடையாது. ஸ்ரீ வைகானச ஆகம முறைப்படி இவ்வாலயத்தில் பூஜைகளும் விசேஷ உற்சவங்களும் நடத்தப்பெறுகின்றன. தினந்தோறும் இங்கு 6 கால பூஜை நடக்கின்றது. அவ்வப்போது இங்கு பிரார்த்தனையாக பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்விக்க விரும்புபவர்களின் விருப்பத்தின்படி நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு பிரார்த்தனை வேண்டுதல்கள் இருப்பினும் சிறப்பாக திருமண வேண்டுதல் குறித்த பிரார்த்தனை இங்கு அதிகம் நிகழ்த்தப்படுகின்றன. ஒப்பிலியப்பன் என்னும் இத்திருக்கோவில் கும்பகோணம் நகரிலிருந்து தெற்கில் 5 மைல் தூரத்தில் காரைக்கால் திருநள்ளாறு செல்லும் சாலையில் கிழக்கே 5 மைல் தூரத்தில் உள்ளது. இத்தலம் ராகுஸ்தலம் என்னும் நாகநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மிக அண்மையிலேயே உள்ளது. அனைவரும் ஒருமுறை இத்திருக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள ஒப்பிலியப்பநாதரையும் பூமி நாச்சியாரையும் வணங்கி அருள் பெற்று செல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா.